ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் மிஸ்டர் மூவி வாய்ஸ் சேனல். இன்னைக்கு நாம 2015 ரிலீஸ் ஆன ஹவுல் மூவியை தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ ரயில்வேஸ்ல டிக்கெட் செக்கரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அன்னைக்கு பொழுது வேலையை முடிச்சிட்டு அவர் லாக்கர் ரூமுக்கு வந்து பொருளை வச்சுட்டு கிளம்புறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காரு. அப்படி அவர் நின்னுகிட்டு இருக்கும்போது அந்த லாக்கர்ல ஒரு லெட்டர் இருக்கிறத பாக்குறாரு. அதை எடுத்து படிக்கும் போது தான் அவருக்கு தெரியுது அவர் ப்ரமோஷனுக்கு எழுதி போட்டிருக்காரு. அதுக்கு பதிலுக்கு அவங்க ஒரு லெட்டர் போட்டிருக்காங்க. அந்த லெட்டர்ல உங்க ப்ரமோஷனை நாங்க ரிஜெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அதை பார்த்து அப்செட் ஆகி போய் நின்று அவன் அந்த லெட்டர் அங்கேயே கசக்கி போட்டுறான். அப்படி அவன் நின்னுகிட்டு இருக்கும் போது அங்க இப்ப புதுசா அப்பாயின்மெண்ட் ஆன அந்த சூப்பர்வைசர் அங்க வரான். வந்த அவன் ஹீரோ கிட்ட இன்னைக்கு நைட்டு வர வேண்டிய டிக்கெட் செக்கர் வரல, அதனால இன்னைக்கு நைட்டும் நீ தான் போகணும் அப்படின்னு அவன் சொல்லிடுறான். இதை கேட்ட ஹீரோவோ இப்பதான் நான் வேலை முடிச்சுட்டு வந்தேன், உடனே என்னை அனுப்புறீங்கன்னு சொல்லும் போது அதுக்கு அவன் முடிஞ்சா இன்னைக்கு நைட் ஷிப்டுக்கு போ, அப்படி இல்லைன்னா வேலையை விட்டே போயிரு அப்படின்னு அவன் சொல்றான். அப்படி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க லாக்கர் ரூமுக்கு வந்து அவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க அந்த நைட் ட்ரெயினுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. வேற வழி இல்லாம ஹீரோவும் புதுசா வந்த சூப்பர்வைசர் கிட்ட சரி நான் நைட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி அவன் ட்ரெயினுக்கு போயிடுறான். ட்ரெயினுக்குள்ள வந்த ஹீரோ எல்லாரோட டிக்கெட்டையும் செக் பண்றான். அப்படி அவன் செக் பண்ணி போய்கிட்டே இருக்கும்போது ஒரு பார்ட்டியோட டிக்கெட்டை கேட்கும்போது அவங்களோட வாக்கிங் ஸ்டிக் அவங்க கீழே போட்டுறாங்க. அதை எடுத்து கொடுக்கறதுக்காண்டி அவன் குனிஞ்சு எடுத்துக்கிட்டு இருப்பான் பாருங்க. அப்ப அந்த பார்ட்டி நாய்க்குட்டி ஒன்ன கூட்டிட்டு வந்திருப்பாங்க போல. அது அவங்க சீட்டு கடியில இருந்திருக்கும். அதை ஹீரோ கவனிச்சிருக்க மாட்டான். இவன் குனிஞ்சு எடுக்கும் போது அந்த நாய் வேகமா இவனை பார்த்து கடிக்கிறதுக்கு ஓடி வரும். அதை பார்த்து அவன் பயந்துடுறான். அப்ப அந்த பார்ட்டிட்ட நீங்க நாய்க்குட்டி கீழே இருக்குன்றத சொல்லிருக்கலாம்னு சொல்லிட்டு அடுத்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு வந்த ஹீரோ அங்க ஒரு ஒர்க்கிங் உமன் இருக்காங்க. அவங்கள்ட்ட டிக்கெட்டை கேட்கறான். அவங்க பேரு லிசா. அவங்க டிக்கெட் அப்பதான் தேடி பாக்குறாங்க. ஆனா டிக்கெட் அவங்கள்ட்ட இல்ல. உடனே அப்ப ஹீரோ சொல்றான், மேம் உங்கள்ட்ட டிக்கெட் இப்ப இல்லைன்னா நான் உங்களுக்கு ஃபைன் போட வேண்டியது வரும் அப்படின்னு அவன் சொல்றான். அதை கேட்ட அவளோ நான் ரெகுலரா இந்த ட்ரெயின்ல தான் போயிட்டு வந்துகிட்டு இருக்கேன், எனக்கு நீங்க ஃபைன் போடுவீங்கன்னு சொல்லி கேட்கும்போது இல்ல மேடம் இதுதான் எங்க ரூல்ஸ், டிக்கெட் இல்லைன்னா நாங்க கண்டிப்பா ஃபைன் போட்டு தான் ஆகணும்னு அவன் சொல்லிடுறான். அப்படி சொல்லிட்டு அவங்கள்ட்டே நீங்க இப்ப எங்க போறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது நான் ஈஸ்ட் பர்க் நோக்கி போய்கிட்டு இருக்கேன் அவங்களும் சொல்றாங்க. அவனும் கால்குலேட் பண்ணி மேடம் நீங்க $39 கட்டினீங்கன்னா நான் உங்களுக்கு டிக்கெட்டை கொடுத்துறேன்னு சொல்லி ஃபைனை வாங்கிட்டு டிக்கெட்டை அவங்க கையில கொடுத்துறான். அதே கம்பார்ட்மெண்ட்ல கண்ணாடி போட்ட ஒரு பையன் புக் படிச்சுக்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட போய் டிக்கெட் கேட்கும்போது அவனும் தன்னோட டிக்கெட்டை காட்டுறான். அதை செக் பண்ணிட்டு ஹீரோ அப்படியே திரும்புறான். அப்படி திரும்பி பார்க்கும்போது ஆப்போசிட்ல ஒரு டீனேஜ் பையன் தன்னோட கோட்டை கலட்டி குப்பை தொட்டில போட்டுட்டு கோவமா அங்க இருந்து ஹீரோவை கடந்து போய்கிட்டு இருக்கான். இப்ப கோவமா ஹீரோவை கிராஸ் பண்ணி போறானே அந்த பையன் பேரு பில்லி. அப்படியே ஹீரோ இப்ப அடுத்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு வராரு. வரும்போது அங்க உள்ள ரெஸ்ட் ரூம்ல இருந்து தண்ணி வெளியே லீக் ஆகி வந்துகிட்டு இருக்கு. என்னன்னு சொல்லி டோரை திறக்க போகும்போது தான் ஹீரோ பாக்குறான் அதுல அவுட் ஆஃப் ஆர்டர்னு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கு. அதை பார்த்துட்டு அவன் அப்படியே உள்ள வரான். உள்ள வந்து பார்க்கும்போது டீனேஜ் பொண்ணு ரொம்ப சத்தமா போன் பேசிக்கிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு அவகிட்ட போய் மேம் உங்க டிக்கெட்டை தரீங்கன்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அவளோ பதிலும் சொல்லாம டிக்கெட்டையும் காட்டாம அவ பாட்டுக்கு சத்தமா போன் பேசிக்கிட்டே இருக்கா. மேம் நீங்க இப்படி சத்தமா பேசுறது இங்க இருக்கிற எல்லாருக்குமே டிஸ்டர்ப் ஆகுது, தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா பேசுங்க, கொஞ்சம் டிக்கெட்டையும் காட்டுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா நிக்கிறான். அவனை பார்த்தும் பார்க்காத மாதிரி அவ போன் தான் பேசியிருக்கா. ஒரு கட்டத்துல கடுப்பாய் ஹீரோ தயவு செஞ்சு உங்க டிக்கெட்டை காட்டுங்கன்னு சொல்லி சொல்லும் போது அவ டிக்கெட்டை தூக்கி காட்டிட்டு போன்ல யாரோ பேசிட்டு இருக்காங்களோ அவங்கிட்ட இங்க ஒருத்தன் என்னை பார்த்து சைட் அடிச்சுக்கிட்டு இருக்காண்டா இருன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட டிக்கெட்டையும் காமிச்சிட்டு அவ பழையபடிக்கும் சத்தமா தான் பேசிக்கிட்டு இருக்கா. அதை பார்த்த ஹீரோ கடுப்பாகி அங்க இருந்து நகர்ந்துறான். நகர்ந்து அங்க இருக்கிற வயசான பாட்டி தாத்தாட்ட டிக்கெட்டை செக் பண்ணிட்டு அடுத்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு இருக்கான். அப்படி அவன் உள்ள வரும்போது அங்க ஒரு பிசினஸ் மேன் வாக்மேன்ல பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட போய் ஹீரோ உங்க டிக்கெட் காட்டுங்க பிளீஸ்னு சொல்லி சொல்லும் போது அதுக்கு அவன் தன்னோட கஞ்சாடையிலேயே டிக்கெட் இங்க தான் இருக்கு பாருன்ற மாதிரி சொல்றான். அதையும் பார்த்து ஹீரோ நோட் பண்ணிட்டு பேசாம அங்க இருந்து கிளம்பிடுறான். அப்படியே இப்ப அடுத்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள வரான். அப்படி உள்ள அவன் வரும்போது ஆப்போசிட்ல ஹீரோயின் வரத காட்டுறாங்க. அவ எல்லாருக்கும் டீ காஃபி கொடுத்துக்கிட்டு ஒரு ட்ராலியை தள்ளிட்டே வந்துட்டு இருக்கா. அப்படி வந்து அவளை பார்த்த ஹீரோவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஹீரோ வந்து ஒன் சைடா ஹீரோயினை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவள்கிட்ட நமக்கு எப்பயாவது பேச சந்தர்ப்பம் கிடைச்சிடாதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அவளுக்கும் சேர்த்து இந்த ட்ரெயின்லயே டியூட்டி போட்டது அவனுக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்ப எல்லாரோட டிக்கெட்டையும் செக் பண்ணிக்கிட்டு ஹீரோ வந்து ஹீரோயின் நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கான். அப்படி அவன் வந்துட்டே இருக்கும்போது அங்க ஒரு குண்டா ஒரு பையன் உட்காந்து பர்கர் சாப்பிட்டுட்டு இருக்கான். அவன்கிட்டயும் டிக்கெட்டை செக் பண்ணிட்டு அவன் நின்னுகிட்டு இருக்கும்போது ஹீரோயின் பக்கத்துல வந்துடுறா. ஹீரோயின்ட்ட ஹீரோ இன்னைக்கு நைட்டு உனக்கு இங்க வேலை போட்டிருப்பாங்கன்றது எனக்கு தெரியாது அப்படின்னு அவன் சொல்லி பேச ஆரம்பிக்கிறான். அப்ப அவ சொல்றான், ஆமா எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு, அதனால நான் 2 நேரம் டியூட்டி பாக்குறேன், மார்னிங் டியூட்டியும் பாக்குறேன், நைட் டியூட்டியும் பாக்குறேன்னு அவ சொல்லிடுறா. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது அவனோட ப்ரொமோஷனோட விஷயத்தை பத்தி ஹீரோயின் கேட்கிறா. இந்த மாதிரி ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னு அவனும் சொல்றான். அதை கேட்ட அவ நீங்க ரொம்ப நல்ல டைப் ஆச்சு, எல்லா பேசஞ்சர் கிட்டையும் நல்ல தன்மையா நடந்துக்கிறவங்க, உங்களையும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்ப ஹீரோ சொல்றான், ப்ரமோஷன் கிடைக்கலன்னா என்ன, இப்ப நான் பாக்குற வேலையே எனக்கு ரொம்ப பிடிச்சுதான் இருக்கு அப்படின்னு அவன் சொல்றான். அதை கேட்ட ஹீரோயினும் நீங்க மறுபடியும் ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு அவ சொல்றா. அப்படி ஹீரோயின் சொன்னதும் ஹீரோ அவகிட்ட நம்ம கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கலாமான்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அவ சொல்றா, நான் இந்த ஒரு கம்பார்ட்மெண்ட் தான் பாக்குறேன், இன்னும் நிறைய கம்பார்ட்மெண்ட்டுக்கு நான் போக வேண்டியது இருக்கு, நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவ கடந்து போயிடுறா. ஒரு வழியா எல்லாரோட டிக்கெட்டையும் செக் பண்ணிட்டு ஹீரோ தன்னுடைய இடத்துல போய் உட்காராரு. அப்படி அவர் உட்காந்து ஜன்னல் வழியா பார்க்கும்போது நல்லா மழை தூரிக்கிட்டு இருக்கு. அவங்க ட்ரெயின்
ட்ரெயின் போற வழியில அப்படியே அந்த ட்ரெயின் நடு காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அப்படி ஃபாஸ்டா ட்ரெயின் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல அது சடனா ஸ்டாப் ஆகுது. அந்த அதிர்வுல ஹீரோவும் கண்முழிக்கிறான். கண்ணு முழிச்சு பார்த்து அவன் சுத்தியும் முத்தியும் பாக்குறான். யாரும் இல்லைன்னு மெதுவா அந்த கம்பார்ட்மெண்ட்ல இருந்து நடக்க ஆரம்பிக்கிறான். நடந்த அடுத்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு இருக்கான். அப்படியே டிரைவர் ரூம் நோக்கி நடந்து போயிட்டு இருக்கான். அப்படி ரூம் கிட்ட போய் லாக்க ஓபன் பண்ண போகும்போது டிரைவர் மைக்ல பேச ஆரம்பிக்கிறாரு. தடங்களுக்கு மன்னியுங்க, கொஞ்ச நேரத்துல ட்ரெயின் ரெடி ஆயிரும்னு சொல்லி அவர் தகவல் கொடுத்ததும் ஹீரோ அங்க இருந்து மறுபடியும் கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறான். அப்படி அவன் ஒரு கம்பார்ட்மெண்ட்டை ஓபன் பண்ணி உள்ள வரும்போது ஹீரோயின் ட்ராலியை தள்ளிட்டு வந்திருப்பா இல்லையா, அந்த ட்ராலி கீழே விழுந்து கிடக்கு. அவளுக்கு அந்த பிசினஸ் மேன் தான் உதவி பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினை பார்த்த ஹீரோ உனக்கு எதுவும் ஆயில்லைன்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு ஒண்ணும் இல்ல, இந்த பொருள் பூரா கீழே விழுந்துருச்சு, அதை எடுக்க இவதான் உதவி பண்ணிட்டு இருக்காருன்னு அவன் சொல்றா. அப்ப ஹீரோவும் சேர்ந்து உதவி பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி அவன் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் சொல்றா, பரவாயில்ல இங்க நாங்க பாத்துக்கிறோம், நீ போய் அடுத்த கம்பார்ட்மெண்ட்ல இருக்கிற பேசஞ்சர்ஸை பாரு, அவங்க எல்லாருமே இப்ப பதட்டமா இருப்பாங்க, நீ போய் தகவலை சொல்லுன்னு சொல்லிடுறான். அதை கேட்ட அவன் அவங்க ரெண்டு பேத்தையும் அங்க சேஃபா விட்டுட்டு அடுத்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு போறான். அப்படி அவன் அடுத்த கம்பார்ட்மெண்ட்டை செக் பண்ண போகும்போது இந்த பக்கம் டிரைவரை காட்டுறாங்க. டிரைவர் வண்டியில இருந்து கீழே இறங்கி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே ட்ரெயினுக்குள்ள காட்டுறாங்க. ஹீரோ உள்ள வந்து எல்லாரையும் பாத்துட்டு இருக்கான். அதுல அந்த வயசானவங்க அவங்க பொருட்கள் எல்லாம் கீழே போட்டிருப்பாங்க, அவங்களுக்கும் உதவி பண்றான். அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சான்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அவங்க சொல்றாங்க எங்களுக்கு ஒன்னும் ஆகலப்பா, ஏன் திடீர்னு ட்ரெயின் நின்றுச்சுன்னு சொல்லி கேட்கறாங்க. எனக்கும் தெரியல மேம், நான் உங்களுக்கு என்னன்னு கேட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு அந்த வயசான பெரியவரையும் சமாதானப்படுத்துறான். அப்ப அவரு இங்க வயசானவங்க இருக்கும்ன்றது உங்களுக்கு கொஞ்சமாவது ஞாபகம் இருக்கா, இப்படிதான் ட்ரெயினை நிப்பாட்டுவாங்களான்னு சொல்லி சத்தம் போடுறாரு. உங்க கோவம் எனக்கு புரியுது, கொஞ்சம் அமைதியா இருங்க, நானும் உங்களுக்கு உதவி பண்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அப்ப அந்த பெரியவர் சொல்றாரு, நீ முதல்ல போய் அந்த பொண்ணை சமாதானப்படுத்து, அவ அப்பல இருந்து கத்திக்கிட்டு இருக்கா, என்னன்னு தெரியலன்னு சொல்லி சொல்றாரு. இதை கேட்ட ஹீரோ வேகமா அந்த டீனேஜ் பொண்ணு கிட்ட வாரான். அந்த டீனேஜ் பொண்ணு கிட்ட போன ஹீரோ, மேம் உங்களுக்கு ஒன்னும் ஆயிரலையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவ, நான் என் அம்மா கிட்ட பேசணும், என் போன் வேற உடஞ்சு போச்சு, ஒழுங்கா நீங்க தான் எனக்கு போனை திரும்பி தரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவ பதட்டமா இருக்கிறத பார்த்த ஹீரோ அவளை சமாதானப்படுத்த பாக்குறான். சமாதானப்படுத்தி, மேம் நீங்க உங்க சீட்ல உட்காருங்க, பதட்டப்படாதீங்கன்னு சொல்லி மேல கைய வைக்கும் போது என் மேல கை வைக்கிற வேலை வச்சுக்கிறாதுன்னு சொல்லி அவனை திட்டி விட்டுறா. அப்படியே இப்ப ஹீரோ அங்க இருந்து அடுத்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு போக ஆரம்பிக்கிறான். இந்த பக்கம் டிரைவரை காட்டுறாங்க. டிரைவர் கீழே இறங்கி ஒரு ஓசையும் செக் பண்ணி பாத்துக்கிட்டே இருக்காரு. அப்படி பாத்துக்கிட்டே இருக்கும்போது இப்ப அடுத்த கம்பார்ட்மெண்ட்ல ஹீரோ இருக்கிறத காட்டுறாங்க. ஹீரோ அங்க போனதும் அங்க ஒர்க்கிங் உமன் இருக்கால, அவரோட லேப்டாப்ல இருந்து எல்லாமே கீழே விழுந்து கிடக்கும், அதை அவ எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ கேக்குறான், மேம் உங்களுக்கு ஒன்னும் ஆயிலன்னு சொல்லும் போது, பரவாயில்ல எனக்கு ஒண்ணும் இல்ல, என் லேப்டாப் தான் கீழே வந்துச்சு, அதை தான் நான் எடுத்து வச்சிருக்கேன்னு அவளும் சொல்றா. இப்போ அதே கம்பார்ட்மெண்ட்ல தான் பில்லின்ற பையனும் அந்த கண்ணாடி போட்டவனும் இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேர்த்திட்டையும் கேட்கறான், உங்களுக்கு எதுவும் ஆயிலே, நீங்க நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி. அவங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நாங்க நார்மலா தான் இருக்கோம், ட்ரெயினுக்கு என்னாச்சு, ஏன் இப்படி சடனா நின்றுக்குன்னு சொல்லி கேட்கறாங்க. அதை கேட்ட ஹீரோ, எனக்கும் தெரியல, நான் டிரைவர்ட்ட என்னன்னு கேட்டுட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். கீழே இறங்கின டிரைவர் அப்படியே செக் பண்ணி பார்த்து போய்கிட்டே இருப்பாரு. அப்படி அவர் போய்கிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல ரத்தங்களா இருக்கிறத பாக்குறாரு. அது என்னன்னு கிட்ட போய் பார்க்கும்போது அவருக்கு தெரியுது, ஒரு மானு ட்ரெயின்ல அடிபட்டு இறந்து போய் கிடக்குது, உள்ள மாட்டிக்கிட்டு இருக்கு. அதை இப்ப இழுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி அவர் இழுக்க முயற்சி பண்ணும்போது காட்டுக்குள்ள சத்தம் கேக்குது. என்னடா சத்தம்னு சொல்லி காட்டுக்குள்ள டார்ச் லைட் அடிச்சு பாக்குறாரு. ஆனா அங்க எதுவும் இருக்கிற மாதிரி இல்லன்னு தெரிஞ்சதும் மறுபடியும் அந்த மான வெளியே இழுக்க முயற்சி பண்றாரு. திரும்ப ஏதோ ஒண்ணு உருமுறை சத்தம் கேக்குது அந்த காட்டுக்குள்ள. பழையபடிக்கு அவர் டார்ச் லைட் அடிச்சுக்கிட்டு என்னன்னு சொல்லி கூர்ந்து பாக்குறாரு. அப்படி அவர் டார்ச் லைட் அடிச்சு பாத்துக்கிட்டு யாரது அப்படின்னு சொல்லும் போது வேகமா ஒண்ணு காட்டுக்குள்ள இருந்து ஓடி வந்து டிரைவரை தாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அவரை அப்படியே அங்கனே வச்சு கடிக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அது அவரை தூக்கி வச்சிருக்கு, அதோட 2 கால்களை மட்டும் நமக்கு காட்டுறாங்க. அப்படியே இந்த பக்கம் இப்ப ட்ரெயினுக்குள்ள ஹீரோ உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கான், என்ன போன டிரைவர் இன்னும் வரலையேன்னு சொல்லிக்கிட்டு. அடுத்த கொஞ்ச நேரத்துல எந்திரிச்சு டிரைவர் ரூம் செக் பண்றதுக்காக போய்கிட்டு இருக்கான். அப்படி அவன் போய்கிட்டே இருக்கும்போது அந்த டீனேஜ் பொண்ணு இருந்தா இல்லையா, அவ ட்ரெயின்குள்ளேயே சிகரெட் பிடிச்சிட்டு இருப்பா. அப்ப அவள்கிட்ட சொல்றான், ட்ரெயின்குள்ள சிகரெட் பிடிக்க கூடாதுன்னு. இருந்தாலும் அவ திமிரா பிடிச்சிட்டு இருப்பா. உடனே அந்த சிகரெட்டை வாங்கி ஹீரோ கீழே போட்டு அணைச்சிட்டு போயிடுறான். அப்படியே ஹீரோ இப்ப நேரா டிரைவர் ரூம் நோக்கி நடந்து போயிட்டு இருக்கான். அப்படி அவன் போய்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் ஹீரோவை பாத்துறா. நான் எவ்வளவோ நேரம் டிரைவர் ரூம் தட்டி பார்த்துட்டேன், அங்க எந்த சத்தமுமே இல்ல அப்படின்னு அவ சொல்றா. இப்ப டிரைவர் ரூமோட சாவி ஹீரோ கிட்ட இருக்கும். அதை வச்சு திறந்து உள்ள போய் பாக்குறான், அங்க டிரைவர் இல்ல. அப்ப டிரைவரோட ரூம் சைடுல இருக்கிற டோரை திறந்து வெளியே எட்டி பார்த்த மாதிரி ஹீரோ டிரைவரோட பேரை சொல்லி கத்த ஆரம்பிக்கிறான். அவர் பேரை சொல்லி சத்தம் போட்டுக்கிட்டு டார்ச் லைட்டை வச்சு அடிச்சும் பாக்குறான். அந்த பக்கம் யாருமே இருக்கிற மாதிரி தெரியல. அங்க யாரும் இல்ல அப்படின்னு தெரிஞ்சதும் உள்ள வந்த ஹீரோ ஹீரோயின்ட்ட, நீ போய் பேசஞ்சர்ஸ்க்கு எல்லாம் ஏதாவது சாப்பிட கொடு, அவங்கள சமாதானப்படுத்து அப்படின்னு சொல்லி ஹீரோயினை அனுப்பி வைக்கிறான். அவள்கிட்ட அப்படி சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து இன்னொரு பக்கம் வந்து இன்னொரு கம்பார்ட்மெண்ட்ல உள்ள டோரை திறந்து வெளியே டார்ச் லைட் அடிச்சு பாக்குறான், டிரைவர் அங்க எங்கேயாவது இருக்காரான்னு சொல்லி. அப்படி அவன் டார்ச் லைட் அடிச்சு பாத்துக்கிட்டு இருக்கும்போது ஹீரோவை காட்டுக்குள்ள இருந்து ஏதோ ஒண்ணு வாட்ச் பண்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ரொம்ப நேரம் அவன் அப்படி டார்ச் லைட் அடிச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். அப்படி பாத்துக்கிட்டு இருக்கும்போது உள்ள போன ஹீரோயின் திரும்ப வந்து ஏதாவது உனக்கு தெரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி கேக்குறா. யாரையுமே காணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் உள்ள போயிடுறாங்க. உள்ள போனவங்க ட்ரெயின்ல இருக்கிற போன்ல இருந்து ஆபீஸ் ரூமுக்கு கால் பண்றாங்க. பண்ணி இந்த மாதிரி எங்க ட்ரெயின் நடு காட்டுக்குள்ள நின்னுகிட்டு இருக்கு, ரொம்ப நேரம் ஆகி டிரைவரையும் காணோம், இப்ப நாங்க என்ன செய்யட்டும் சொல்லி கேக்குறாங்க. அப்ப அந்த பக்கம் பேசுறவரு, உங்களோட நிலைமை எங்களுக்கு புரியுது சார், நாங்க எப்படினாலும் அங்க வரதுக்கு 4 மணி நேரம் ஆயிடும், ஏன்னா
ஏன்னா மழை பெஞ்சதுல நிறைய இடங்கள்ல மரங்கள் சரிஞ்சு கிடக்கு, அதனால நிறைய இடங்கள் பிளாக் ஆகி கிடக்கு, எப்படினாலும் நாங்க வரதுக்கு 4 மணி நேரம் ஆயிடும், அதை நீங்க பேசஞ்சர்ஸ்டையும் சொல்லுங்க அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. இதை கேட்ட ஹீரோ நேரா பேசஞ்சர் ரூமுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரெயின் இங்க இருந்து கிளம்புறதுக்கு ஒரு 4 மணி நேரம் ஆகும், நமக்கு உதவி பண்ண ஆளுங்க வந்துகிட்டு இருக்காங்க, நம்ம அது வரைக்கும் இங்கதான் இருந்தாகணும் அப்படின்னு டிரைவர் சொல்றான். இதை கேட்டதுமே பேசஞ்சர்ஸ் எல்லாருமே டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் நம்ம எவ்வளவு நேரத்துக்கு இங்கே இருக்க முடியும், அவங்க எப்பதான் வருவாங்க, டிரைவர் எங்க தான் போனாரு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி கேட்கும்போது ஹீரோ சொல்றான், டிரைவர் வண்டியை செக் பண்ணிட்டு இருக்காரு, கொஞ்ச நேரத்துல சரி பண்ணிடுவாரு, நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லும்போது பேசஞ்சர்ஸ்ல அந்த ஒர்க்கிங் உமன் கேட்கிறா, அப்படியா டிரைவர் சீக்கிரமாவே வண்டி சரியானு சொன்னாரா, சரி நானே நேர்ல வந்து அதை கேட்கறேன்னு சொல்லும்போது, இல்ல மேம் வேணா சொன்னா கேளுங்கன்னு சொல்றான். என்னை எப்படி நீங்க தடுப்பீங்க நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்போது, இல்ல மேம் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, டிரைவர் எங்க இருக்காருன்னு எங்களுக்கு தெரியல, அது தெரியாம தான் நாங்களே ஒரு நேரம் அல்லாடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அவன் சொல்றான். இந்த விஷயத்தை கேட்டதும் எல்லாரும் ஹீரோவை சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க, அவர்கிட்ட வாக்குவாதம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல அந்த பிசினஸ் மேன் இருக்கான் இல்லையா, அவன் ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கன்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறான். அவன் என்ன சொல்றான்னா, எல்லாரும் இங்க இருந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதுல பிரயோஜனமே இல்ல, ஒண்ணு அவங்க வர்ற வரைக்கும் இங்க நம்ம வெயிட் பண்ணணும், அப்படி இல்லைன்னா இங்க இருந்து நம்ம நடந்து போனோம்னா 5 மைல் தூரத்திலேயே அந்த அடுத்த ரயில்வே ஸ்டேஷன் வந்துடும், நம்ம அங்க போய் எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்லி அவன் சொல்றான். இதை கேட்டதுமே பேசஞ்சர் எல்லாருக்கும் இது சரின்னு தான் படுது, அவங்க எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. ஆனா ஹீரோ என்ன சொல்றான்னா, வேணாம் சார் நான் அப்படி பண்ண முடியாது, இந்த காட்டுக்குள்ள நாம இறங்கி இப்ப நடக்க கூடாது, அப்படி நான் செஞ்சா என் வேலைக்கு பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு அவன் சொல்றான். நீ கவலைப்படாத, நாங்க எல்லாரும் உன் கூட தானே வரோம், நீ எங்க கூட தானே வரப்போற, நாங்க உனக்கு ஏதாவது ஒண்ணா நாங்க சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்லி இவன் சொல்றான். இருந்தாலும் ஹீரோ ஒத்துக்க மாட்டேங்கிறான். ஒரு கட்டத்துல ஹீரோ என்ன சொல்றான்னா, இங்க வயசானவங்களும் இருக்காங்க, அவங்களையும் நம்ம பார்க்கணும், வயசானவங்களை நம்ம இந்த நடுக்காட்டுல கூட்டிட்டு போறது மிகப்பெரிய ஆபத்துல முடிஞ்சிடும் சொல்லும்போது அந்த தாத்தாவும் பாட்டியுமே, பரவாயில்ல நாங்க உன்னோட வேகமா நடப்போம், நீ எங்களை நம்பு, நீ எங்களை பத்தி கவலைப்படாத, நம்ம இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசி முடிவு பண்ணி இப்ப அந்த ட்ரெயின்ல இருந்து வெளியே இறங்கி நடக்கிறதுக்கு எல்லாம் தயாராகிறாங்க. இப்ப அந்த கண்ணாடி பட்ட பையன் கூட என்ன சொல்றான்னா, வெளியே மழையும் விட்டுருச்சு, இப்ப நம்ம இறங்கி நடந்தோம்னா கொஞ்ச நேரத்திலேயே நம்ம அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிடலாம் அப்படின்னு அவனும் சொல்றான். இதை கேட்ட ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல, இப்ப நம்ம என்ன செய்யறது ஒன்னும் தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப வேற வழி இல்லாம மெதுவா போய் அந்த டோரை திறக்க ஆரம்பிக்கிறான். டோரை திறந்து கீழே இறங்கிட்டு எல்லாரும் கீழே இறங்கி வர சொல்றான். அப்படி அவங்க எல்லாரும் இறங்குனதும் ஹீரோ மறுபடியும் அந்த ட்ரெயினோட டோரை மூடிட்டு முன்னாடி போய் அவங்களுக்கு வழிகாட்ட ஆரம்பிக்கிறான். அப்படியே அந்த காட்டுக்குள்ள அவங்க நடந்து போய்கிட்டே இருக்காங்க. அப்படி அவங்க போய்கிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல ஏதோ சத்தம் கேக்குது. அந்த சத்தத்தை கேட்டதுமே ஹீரோ சொல்றான், ஒரு நிமிஷம் நீங்க இங்கே இருங்க, நான் என்னன்னு போய் மட்டும் செக் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு டார்ச் லைட் அடிச்ச மாதிரியே அந்த காட்டுக்குள்ள நடந்து போய்கிட்டு இருக்கான். அப்படி நடந்து போகும்போது கொஞ்ச தூரத்திலேயே ரத்த வெள்ளத்துல டிரைவரோட பாடி அங்க கிடக்கிறத அவன் பாக்குறான். அவரோட குடல் கிடல்லாம் சரிஞ்சு அவர் இறந்து போய் கிடக்கிறாரு, ஏதோ ஒண்ணு அவரை குதறி போட்ட மாதிரி இருக்கு. இதை பார்த்ததும் ஹீரோ ஹீரோயின்ட்ட எல்லாரையும் உடனே ட்ரெயின்ல ஏற சொல்லு, வந்த வழி நோக்கி ட்ரெயினுக்கு உடனே போங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட ஆரம்பிக்கிறான். எல்லாரையும் கூட்டிக்கிட்டு ட்ரெயினுக்கு ஓடிக்கிட்டு இருக்கான். அப்படி அவங்க ஓடி ட்ரெயினுக்கு போய்கிட்டு இருக்கும்போது பின்னாடி ஏதோ ஒண்ணு ஊளையிட்டுக்கிட்டு அவங்கள துரத்துற மாதிரி சத்தம் அவங்களுக்கு கேக்குது. வேகமா ஓடி போய் எல்லாரும் ட்ரெயின்ல ஏறிக்கிறாங்க. இப்ப கடைசியா அந்த தாத்தாவும் பாட்டியும் ஓடி வராங்க. ஓடி வர்றதுல தாத்தாவை மேல ஏத்தி விட்டுறான் ஹீரோ. பாட்டி மேல ஏற போகும்போது அவங்க கால் மட்டும் வெளியே மாட்டிக்கிறது. அப்படி மாட்டிக்கிட்டு அந்த காலை ஏதோ ஒண்ணு கடிச்சு மேலையும் கீழையும் தூக்கி இழுக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஒரு வழியா போராடி அந்த பாட்டியை உள்ள இழுத்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஏதோ ஒண்ணு அவங்க காலை ஆழமா கடிச்சு வச்சிருக்கு, அதுல இருந்து ரத்தப்போக்கு அதிகமாவே இருக்கு அப்படிங்கறத. அப்படி அந்த பாட்டியை உள்ள இழுத்து போட்டுதான் அவங்க வழிதாங்க முடியாம கத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க கத்தும் போது டோருக்கு அந்த பக்கம் ஏதோ ஒண்ணு ஊளையிடுற சத்தம் நமக்கு நல்லா கேக்குது. உள்ள கொண்டு வந்து அந்த பாட்டிக்கு ரத்தப்போக்கு அதிகமா போறதுனால அவங்கள்ட்ட இருந்த அந்த துணிகளை வச்சு பாட்டியோட காலை நல்லா கிளீன் பண்ணிட்டு அவங்களுக்கு அதுல கட்டு போட்டு விடுறாங்க. அவங்க அப்படி கட்டு போட்டு விட்டுக்கிட்டு இருக்கும் போது பில்லியும் அந்த கண்ணாடி போட்ட பையனும் ஜன்னல் வழியா டார்ச் லைட் அடிச்சு வெளியே பாக்குறாங்க. அது என்னதுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது வேகமா ஏதோ ஒண்ணு அவங்க ட்ரெயினை வந்து டம்முன்னு இடிக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அப்படி ட்ரெயினை இடிச்சதும் எல்லாரும் சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்த ஹீரோல இருந்து எல்லாரும் அமைதியா இருங்க, அமைதியா இருங்க, யாரும் கத்தாதீங்க, நம்ம கத்தனம்னா அது நம்ம இடத்த விட்டு போகாதுன்னு சொல்லி எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அந்த பாட்டியால வழி தாங்க முடியாம கத்தும்போது கொஞ்சம் வழியை பொறுத்துக்குங்கம்மா, ஏதோ ஒண்ணு நம்மளை நோக்கி வந்துகிட்டு இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ட்ரெயினுக்கு வெளியே ஏதோ ஒண்ணு தன்னுடைய கூர்மையான நகங்களை வச்சு அந்த ட்ரெயினை கீறிக்கிட்டே அப்படி வந்துகிட்டு இருக்கு. ஊளையிட்ட சத்தத்தோட அது வருது. எல்லா பேசஞ்சர்ஸும் உள்ள அப்படி பயந்து போய் பதட்டத்துல அப்படி உட்கார்ந்து இருக்காங்க. அப்ப ஹீரோ மெதுவா ஜன்னல் வழியா எட்டி பாக்குறான். எட்டி பார்த்துட்டு இப்ப அது நம்மளை விட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்றான். நம்ம எல்லாரும் ஒரு வழியா தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லும் போது அந்த பிசினஸ் மேன் என்ன சொல்றான்னா, முதல்ல நம்ம இவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறதுக்கு உண்டான வழியை பார்க்கணும் அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோயின் ஹீரோ கிட்ட நீ உடனே யாருக்காவது போன் பண்ண ஜோ, போன் பண்ணி உதவி கேளு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோவுக்கு இங்க நடந்ததெல்லாம் பார்த்ததும் ஒரு மாதிரி கேர் ஆகிற மாதிரி ஆயிடுது. அப்ப ஹீரோயின் தான் போ டக்குன்னு போய் உதவி கேளு, உன்னாலதான் எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றா. அதை கேட்ட ஹீரோவும் எந்திரிச்சு டிரைவர் ரூமுக்கு போய் கால் பண்றான். ஆனா கால் போக மாட்டேங்குது. அப்படி கால் போகல அப்படின்னு தெரிஞ்சதும் அவன் அப்செட் ஆயிப்ப அங்க நின்னுகிட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துக்கு வந்த பில்லி உங்களுக்கு எதுவும் ஆயிலையே, நீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லி கேக்குறான். அப்படி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அப்ப ஹீரோ சொல்றான் போன் வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னு சொன்னதும் பில்லிய
அதுக்கு சொல்றான், இன்ஜினை ரீஸ்டார்ட் பண்ணுங்க, அது வேலை செய்ய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோ பெல்லிட்ட உனக்கு ட்ரெயின் ரிப்பேர் பண்றத பத்தி ஏதாவது தெரியுமான்னு சொல்லி கேக்குறான். எங்க அப்பா இந்த வேலையில தான் இருந்தாரு, எனக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேஜ்கள் எல்லாத்தையும் செக் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி அவன் செக் பண்ணி பார்க்கும்போது ஃபியூவல் கேஜ்ல இருந்து லீக் ஆகி கம்மியாகிட்டே இருக்கிறது அவனுக்கு காட்டுது. அதை பார்த்த பில்லி என்ன சொல்றான்னா, இப்ப நமக்கு இந்த ஃபியூவல் கேஜ் தான் ப்ராப்ளம், இதுல இருந்து இப்ப ஃபியூவல் ஃபுல்லா கம்மியாகிட்டே இருக்கு, அதுல மேக்சிமம் கொஞ்சம் ஃபியூவல் இருக்கவும் வாய்ப்பு இருக்கு, நம்ம பிரஷர் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணணும்னா அந்த ஓட்டையை நம்ம அடைச்சா மட்டும்தான் அது ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு அவன் சொல்றான். இதை கேட்ட ஹீரோ, இருங்க நான் பேசஞ்சர்ஸ்டையும் இந்த விஷயத்தை சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து பேசஞ்சர்ஸ் நோக்கி நடந்து வரான். உள்ள வந்த ஹீரோ, உதவி வர்ற வரைக்கும் நம்ம இங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றான். அப்படி சொல்லும் போது அந்த தாத்தா என்ன சொல்றாருன்னா, என் மனைவிக்கு ரொம்ப அடிபட்டு இருக்கு, கண்டிப்பா நம்ம டாக்டர்கிட்ட போகணும்னு சொல்லும் போது அந்த பிசினஸ் மேன் சொல்றான், உங்களோட அவசரம் புரியுது, ஆனா வெளியே போனா நம்ம கரடி கிட்ட மாட்டிக்கிறோம் அவன் சொல்றான். அதை கேட்டதுமே அந்த டீனேஜ் பொண்ணு சொல்றா, அது கரடி இல்ல அப்படின்னு சொல்றா, ஏன்னா கரடி ஊளையிடாது அப்படின்னு அவ சொல்றா. அப்படி அவங்க சொல்லும் போது அந்த கண்ணாடி போட்ட பையன் சொல்றான், இந்த காட்டுக்குள்ளதான் ஓனாயோ கரடிகளோ இந்த காட்டுக்குள்ள கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அப்படி கேட்கும்போது அந்த பாட்டி சொல்றாங்க, அது ஓனாயும் கிடையாது, அது ஒரு மனுஷன மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த பாட்டி, அது மனுஷனும் மிருகமும் கலந்த மாதிரி இருந்துச்சு, நான் சொல்றதை நம்புங்க அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க வலி வேதனையில ஏதோ உளர்றாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அப்ப அந்த பாட்டி, நான் சொல்றதை நம்புங்க, உண்மையிலேயே இதுதான் நடந்துச்சு, நான் அவனை நல்லா என் கண்ணால பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஒர்க்கிங் உமன் இப்ப ஹீரோ கிட்ட டிரைவருக்கு என்ன ஆச்சு, அவர் எங்க போனாருன்னு சொல்லி கேக்குறாங்க. அப்படி அவங்க கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ஹீரோவும் ஹீரோயினும் அவங்கள மாத்தி மாத்தி பாத்துக்கிறாங்க. நீங்க எதையோ ஒண்ணு எங்க கிட்ட மறைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ட்ரெயினுக்குள்ளேயே சத்தம் கேக்குது. அப்படி அந்த சத்தம் கேட்டதுமே அங்க இருக்கிறவங்க எல்லாரும் ட்ரெயினுக்குள்ளதான் அந்த சத்தம் கேக்குதுன்னு சொன்னதும் ஹீரோ வேகமா போய் தீ பிடிச்ச அணைக்கிறதுக்கு ஒரு சிலிண்டர் இருக்கு இல்லையா, அதை எடுத்து கையில வச்சுட்டு வேகமா நடந்து போய்கிட்டு இருக்கான். வேகமா போய் அந்த பக்கம் டோரை திறந்து உள்ள போறாங்க. ஹீரோ, பில்லி, அந்த பிசினஸ் மேன் 3 பேர் அப்படி நடந்து போய்கிட்டே இருக்காங்க. அப்படி அவங்க பொறுமையா நடந்து போய் பார்க்கும்போது ஒரு கம்பார்ட்மெண்ட்ல அவுட் ஆஃப் ஆர்டர்னு ஒரு டாய்லெட் போட்டு இருந்துச்சு இல்லையா, அந்த டாய்லெட் உள்ள இருந்து தான் சத்தம் வருது. அப்போ ஹீரோ போய் அந்த கதவை திறக்கிறதுக்கு நின்றுகிட்டு இருக்கான். வெளியே யாராவது உள்ள இருந்து வந்து அட்டாக் பண்றதுக்கு பில்லியும் அந்த பிசினஸ் மேனும் ரெடியா இருக்காங்க. அப்படி ஹீரோ கதவை திறந்ததுமே உள்ள இருந்து அந்த குண்டன் தான் வெளியே வந்து விழுகிறான். அவனை பார்த்ததுமே ஹீரோ சொல்றான், இவரும் நம்ம பேசஞ்சர் தான், அவருக்கு நம்ம உதவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு மேல கையை கொடுத்து தூக்கி விடுறாங்க. தூக்கி விட்டு அவனை கூட்டிட்டு வந்து இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. சொன்னா அவனுக்கு எதுவுமே புரியல. அவன் என்ன கேட்கறான், நான் இறங்க வேண்டிய ஸ்டேஷன் அப்ப முன்னாடியே போயிருச்சா, நான் அதை மிஸ் பண்ணிட்டேனா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கு அந்த ஒர்க்கிங் உமன் என்ன கேட்கறானா, இவ்வளவு நேரமா நாங்க உனக்கு சொன்னமே அது எதுவுமே உனக்கு புரியலன்னு சொல்லி கேட்கறா. அப்படி அவ கேட்கும் போது அதுக்கு அவன் சொல்றான், நான் அடுத்த ட்ரெயினை பிடிச்சி எப்படியா நான் வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கு அந்த ஒர்க்கிங் உமன், உன் பயணம் சந்தோஷமா இருக்கட்டும், நீ நல்லபடியா போயிட்டு வான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட வந்து எல்லாரும் காஞ்சி போயிடுறாங்க. இப்ப வேற வழி இல்லாம இந்த ட்ரெயினுக்குள்ளே எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க. இப்ப ட்ரெயினோட வெளிப்பகுதியை நமக்கு காட்டுறாங்க. அந்த பாட்டி காயத்தோட வழியில ரொம்ப கதற ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த போட்டிருந்த கட்டை பிரிச்சு பாக்குறாங்க. பார்க்கும்போது அது ஒரு மாதிரி கொல நாய் போய் இருக்கு. அந்த காயத்தை பார்த்த ஹீரோயினுக்கும் ஒர்க்கிங் உமனுக்கும் ஒரு மாதிரியாவே வந்துருது. மறுபடியும் அந்த காயத்தை கட்டு போட்டு கட்டி விட்டுறாங்க. அப்ப ஹீரோயின் ஹீரோட்ட போய், நான் நாய் கடிச்ச காயத்தெல்லாம் பார்த்திருக்கேன், இது அந்த மாதிரி இல்ல, வேற ஏதோ ஒண்ணு அவங்களை கடிச்ச மாதிரி இருக்கு, எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. அவ பதட்டப்படும் போது ஹீரோ சொல்றான், எலன் நீ பதட்டப்படாத, அமைதியாயிரு, நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவளை உட்கார வைக்கிறான். அப்படி ஹீரோ அவளை உட்கார வச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒர்க்கிங் உமன் இப்ப ஒன்னு நோட் பண்றா. என்னன்னா, இந்த சின்ன பொண்ணு அங்க காணோம். அதை பார்த்த அவளை தேடிக்கிட்டு அப்படியே அடுத்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு வர. அடுத்த கம்பார்ட்மெண்ட்ல அந்த சின்ன பொண்ணு தனியா உட்காந்துருக்கா. அவள்கிட்ட வந்து, ஏமா இங்க தனியா உட்காந்துருக்க, என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது அந்த பாட்டி இப்ப எப்படி இருக்காங்க, அவங்களுக்கு ரத்தம் நிறைய போச்சு, அவங்க நல்லா இருக்காங்களான்னு சொல்லி அவ கேட்கறா. நீ கவலைப்படாத, நாங்க அவங்கள பாத்துக்குருவோம், அவங்களுக்கு ஒண்ணும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவளை டைவர்ட் பண்ற மாதிரி, என் பொண்ணும் நீ போட்டிருக்க ஷூ மாதிரி தான் போட்டிருக்கா, அவளுக்கு இந்த மாதிரி ஷூ தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அவளை அப்படியே சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பொண்ணு சொல்றா, எனக்கு எங்க அம்மானா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லும் போது அப்ப அந்த ஒர்க்கிங் உமன் என்ன சொல்றாங்கன்னா, அப்ப என் பொண்ணுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லி அவள்கிட்ட கேட்கறாங்க. அப்படியே அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது வெளியே இருந்து யாரோ டோரை தட்டுற சத்தம் கேட்குது. அப்படி தட்டுற சத்தத்தை கேட்டதுமே எல்லாரும் பதட்டமாக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த கண்ணாடி போட்ட பையன் கேட்கறான், நமக்கு யாரும் உதவ வந்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி கேட்கறான். அப்ப எல்லா பக்கத்துல இருந்து சத்தம் கேட்க ஆரம்பிச்சதும் எல்லாரும் பதட்டமாக ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்துல போன் ரிங் ஆகிற சத்தம் கேட்குது. யாரோட போன் எல்லாரும் தேடி பார்க்கும்போது அந்த சின்ன பொண்ணோட போன் தான் அடிக்குது. இப்ப அந்த பொண்ணு போனை எடுத்து அவங்க அம்மாட்ட பேச ஆரம்பிக்கிறா. இவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க, இங்க நடக்கிற விஷயத்த சொல்லு, அவங்களுக்கு தகவல் தெரிவி, அவங்கள்ட்ட சொல்லி போலீஸ்காரெல்லாம் எங்களை வரவேன்னு சொன்னா இவன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா பதட்டத்துல, அம்மா நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, நாங்க இப்படி காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டோம் வச்சுக்கிட்டோம் வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்கா. அப்படி அவ பேசிக்கிட்டே இருக்கும்போது பிசினஸ்மேன் போய் போனை புடுங்க பாக்குறான். போனை புடுங்க பார்க்கும்போது என்ன தொடாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ஜன்னல் கண்ணாடி கிட்ட போகும்போது அந்த கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு அந்த மிருகம் அந்த சின்ன பொண்ணை மேல இழுத்துட்டு போக பாக்குது. அப்படி இழுத்துட்டு போறத பார்த்ததும் அந்த ஒர்க்கிங் உமன் வேகமா ஓடி போய் அவளுக்கு உதவ பாக்குறா. இருந்தாலும் அந்த மிருகம் அவளை மேல இழுத்துட்டு போயிருது. அப்ப அந்த கண்ணாடிக்காரன் தான் அந்த ஒர்க்கிங் உமனை உள்ள இழுத்துறான். நீங்க போனீங்கன்னா அது உங்களையும் கொன்னுரும் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரத்திலேயே அந்த
சின்ன பொண்ணு அந்த மிருகம் மேல வச்சு கொல்ற மாதிரி காட்டுறாங்க. இவங்க உட்கார்ந்து இருக்கிறதுக்கு அந்த ஆப்போசிட் ஜன்னல்ல ஒரே ரத்தமா வலியுது. அதை பார்த்து அவங்க எல்லாரும் கத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த சின்ன பொண்ணு அந்த இடத்துலயே அந்த மிருகம் கொன்றுது. இவங்க எல்லாரும் இந்த கம்பார்ட்மெண்ட்ல இருந்து அடுத்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அடுத்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள போன எல்லாரும் அமைதியா உட்காந்துக்கிறாங்க. அப்படி உட்கார்ந்து இருக்கும் போது அந்த குண்டன் கேட்கிறான், இப்படி ஒரு மிருகம் இங்க இருக்குன்றத ஏன் என்கிட்ட சொல்லல அப்படின்னு அவன் கேட்கிறான். அப்ப எல்லாரும் அவனை சத்தம் போடுறாங்க, அமைதியாயிடுறா கொஞ்ச நேரத்துக்குன்னு சொல்லி. அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அந்த ஒர்க்கிங் உமன், என்ன ஏன் தடுத்தீங்க, நான் அவளை காப்பாத்திருப்பேன்னு சொல்லிட்டு வேகமா ஓடி போய் இந்த கதவை திறக்க பாக்குறா. அப்படி திறக்க பார்க்கும்போது அங்க இருக்கிற எல்லாருமே அவளை சத்தம் போட்டு உட்கார வைக்கிறாங்க. அவ இருந்தாலும் டென்ஷன் ஆகி கண்ணாடிக்காரனை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறா. நீ தான் காரணம், இல்லன்னா நான் அந்த பொண்ணை காப்பாத்திருப்பேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கு அந்த கண்ணாடி போட்ட பையன் என்ன சொல்றான்னா, நான் இப்ப உங்களை உள்ள இழுக்கலன்னா அந்த மிருகம் உங்களையும் சேர்த்து வெளியே எடுத்துட்டு போயிருக்கும், தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படி அவங்க எல்லாரும் வாக்குவாதம் பண்ணி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது அந்த தாத்தா இப்ப என்ன சொல்றாருன்னா, அமைதியா இருங்க, எல்லாரும் தேவையில்லாம சண்டை போடாதீங்க, உங்க எல்லாருக்கும் சாகணும்னு ஆசையா இருந்தா இந்த இடத்துல எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்குங்க, அடிச்சுக்குங்க, திட்டிக்குங்க. இப்படி நாம இருந்தா நம்ம எல்லாருமே இங்கேயே சாக வேண்டியதுதான். இப்ப நம்மளுக்குள்ள ஒற்றுமை வேணும், நம்ம எல்லாரும் ஒன்னா இருந்தா மட்டும்தான் நம்மளை எதுக்குற மிருகத்தை நம்ம அழிக்க முடியும் அப்படின்னு அந்த தாத்தா சொல்றாரு. இப்ப இந்த ட்ரெயின்ல இருக்கிற டூல்ஸ்களை வச்சு இந்த ஜன்னல் கதவு எல்லாத்தையும் நீங்க அடைங்க, நம்மளை பாதுகாப்பா இருக்கிறதுக்கு வழியை பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர் ஐடியா கொடுக்கிறாரு. ஐடியா கொடுத்த அவரு, அது ஒரு சாதாரண மிருகம், நம்ம மனுஷங்க நம்ம தான் யோசிச்சு அந்த மிருகத்தை கொல்ல பார்க்கணும், இனி அந்த மிருகம் வந்தா நம்ம அதை கண்டிப்பா அழிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னதும் அந்த தாத்தா அப்படி சொன்னதை கேட்டதும் ஹீரோ தான் கூட 2 பேரை கூட்டிட்டு போய் ட்ரெயின்ல இருக்க டூல்ஸ் எடுத்துட்டு வந்து அவங்க இருக்கிற கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள எதுவும் வந்துடாத மாதிரி பக்காவா சேஃப்டி பண்ணி அடைக்க ஆரம்பிக்கிறாங்க. சீட்டு அங்க இருக்கிற சில தகரங்களை வச்சு ஃபுல்லாத்தையும் அடைச்சு வைக்கிறாங்க. ஒரு கட்டத்துல ஹீரோ அந்த பக்கம் வாசல் கதவை அடைச்சுக்கிட்டு இருக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கும் போது அவனால கஷ்டப்பட்டு இருப்பான். அதை பார்த்த ஒர்க்கிங் உமன் அவன் கிட்ட போய், நானும் உங்களுக்கு உதவி பண்றேன்னு சொல்லிட்டு, நான் அப்ப அப்படி நடந்துகிட்டதுக்கு சாரி, என்ன மன்னிச்சிருங்க, ஏன்னா நான் இந்த ட்ரெயின்ல தான் ரெகுலரா போறேன் வாரேன், நீங்க திடீர்னு ஃபைன் சொன்னதுமே நான் டென்ஷன் ஆகி உங்களை ஏதோ சொல்லிட்டேன், எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்கன்னு சொல்றா. நானும் இந்த ட்ரெயின்லயே தான் மேம் போறேன், எனக்கு இந்த ட்ரெயின் தான் வாழ்க்கையே அப்படின்னு சொல்லி ஹீரோவும் சொல்லிக்கிட்டு அப்படி பேசிக்கிட்டு அந்த இடத்த அவங்க அடைச்சிட்டு இருக்காங்க. இப்ப அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள எல்லாத்தையுமே அடைச்சிட்டு அவங்க எல்லாரும் அந்த ட்ரெயினுக்குள்ளேயே பத்திரமா சேஃபா உட்காந்துருக்காங்க. அப்ப அந்த தாத்தா அந்த பாட்டிக்கு தண்ணி குடிக்கிறதுக்காண்டி வாட்டர் பாட்டில் எடுக்கிறாரு. ஆனா அதுல தண்ணி இல்ல. உடனே ஹீரோயின் கேட்கிறாரு, ஏமா தண்ணி இருக்குமா, கொஞ்சம் தண்ணி கிடைக்குமான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் அதுக்கு சொல்றா, நீங்க போய் ஜோ கிட்ட கேளுங்க, அவன் உங்களுக்கு தண்ணி கொடுப்பான்னு சொல்லி ஹீரோவை கைய காட்டுறா. அப்ப அந்த தாத்தா வேகமா போய் ஹீரோ கிட்ட, கொஞ்சம் தண்ணி இருந்தா கொடுப்பா, என் பொண்டாட்டிக்கு தாகம் எடுக்குதுன்றான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்து கொடுக்கறான். அதை வாங்கிக்கிட்டு அவரும் அப்படியே வராரு. இந்த பக்கம் அந்த பாட்டி ஹீரோயின்ட்டையும் ஒர்க்கிங் உமன்ட்டையும் அந்த குட்டி பொண்ணோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்படி கேட்கும்போது அவங்க 2 பேத்துக்குமே அவ பேர் தெரியல. அப்படி தெரியலன்னு சொன்னதும் அதுக்கு அந்த பாட்டி, உனக்கு குழந்தைங்க இருக்காங்களாமான்னு சொல்லி அந்த ஒர்க்கிங் உமன்ட்ட கேட்கறாங்க. ஆமா, எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அவளுக்கு 13 வயசு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிட்ட, உங்களுக்கு எத்தனை குழந்தைங்கம்மான்னு சொல்லி கேட்கும்போது அந்த பாட்டி சொல்றாங்க, எங்களுக்கு குழந்தைங்க எல்லாம் இல்லம்மா, எனக்காக அவரும் அவருக்காக நானும் சொல்லி இத்தனை காலங்கள் வாழ்ந்துட்டோம், இத்தனை வருஷங்கள்ல அவர் என்னைய நல்லபடியா பாத்துக்கிட்டாரு, இப்படியே தான் எங்க வாழ்க்கை போய்கிட்டு இருக்குன்னு அவங்க வாழ்க்கையில நடந்தது சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் பிசினஸ் மேன் எந்திரிச்சு நேரா ஹீரோ கிட்ட போறான். ஹீரோ கிட்ட வந்து அந்த பிசினஸ் மேன் என்ன சொல்றான்னா, இங்க பாரு, எனக்கு கிராமத்திலயும் ஒரு வீடு இருக்கு, சிட்டிக்குள்ளயும் ஒரு வீடு இருக்கு, இந்த மாதிரி 2 வீடு வச்சு நான் வசதியா வாழ்ந்துகிட்டு இருக்கேன், நீயும் என்ன மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா இங்க இருக்கிறதையே பலமானவங்க நம்ம 2 பேர் மட்டும்தான், மற்றவங்க எல்லாரும் பலகீனமானவங்களா தான் இருக்காங்க, அவங்கள பலிகடா வாக்கி நாம தப்பிச்சிட்டோம்னா என்ன மாதிரி நீயும் 2 வீடு கட்டி சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு ஹீரோவுக்கு ஆசையை தூண்டி விட்டுட்டு இருக்கான். ஆனா அது ஹீரோ ஒன்னும் பெருசா எடுத்துக்கல. அப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் அந்த பாட்டி ரத்தமா வாந்தி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வாந்தி எடுக்கும் போது அவங்களோட பற்களும் சேர்ந்து கொட்டுது. இதை பார்த்து அந்த பிசினஸ் மேன் என்ன சொல்றான்னா, இவங்களும் ஓனாய் மனிதர் மாதிரி மாறிக்கிட்டு இருக்காங்க, இவங்களை நாம கொல்றதுதான் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அங்க இருக்கிற யாரும் அதை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது அவனை நோட் பண்றாங்க, இங்க ஒரு குண்டை இருந்தான் இல்லையா, இப்ப அவனை ஆளை காணோம், எங்கடா அவன் போயிட்டான் அப்படின்னு சொல்லி சுத்தி முத்தி தேடி பாக்குறாங்க. அவன் எங்க போயிட்டான்னு பார்த்தா மறுபடியும் டாய்லெட்டுக்கு தான் போயிருப்பான். அவனை தேடி அந்த டாய்லெட்டுக்கே போறாங்க. இப்ப டாய்லெட்டுக்கு போய் அவனை காப்பாத்துறதுக்காக ஹீரோ அங்க உள்ள அந்த தடுப்புகள் எல்லாம் எடுத்துட்டு அந்த டாய்லெட்டை நோக்கி நடந்து வந்து டேன்னு சொல்லி கதவை தட்டுறான். அவன் உள்ள இருந்து சத்தம் காட்டுறான், இங்க ரொம்ப நேரம் இருக்க முடியாது, சீக்கிரமா வெளியே வா, உனக்கு ஆபத்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அந்த பாத்ரூமோட மேற்கூரை வழியா அந்த ஓனாய் மனுஷன் உள்ள வந்து அவனை கடிச்சு பிச்சு கொதறி தின்னுறான். இதை பார்த்த ஹீரோ வேகமா திரும்ப அவனுடைய கம்பார்ட்மெண்ட்டுக்கு ஓட ஆரம்பிக்கிறான். ஓடி வந்த ஹீரோ அந்த கதவு கிட்ட வந்து தட்ட ஆரம்பிக்கிறான். தட்ட ஆரம்பிக்கும் போது இவங்க எல்லாரும் மறுபடியும் அந்த தடுப்பை வச்சு மறைச்சிருப்பாங்க. ஒரு வழியா அவங்க அந்த தடுப்பெல்லாம் எடுத்து ஒரு செகண்ட்ல ஹீரோவை உள்ள கொண்டு வந்துருவாங்க. அப்படி ஹீரோ உள்ள வந்ததுமே மறுபடியும் அந்த இடத்தை சீல் பண்ணி அடைச்சிடுறாங்க. அடைச்சாலுமே அவனை துரத்திட்டு வந்த அந்த மிருகம் அந்த கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள வர பாக்குது. ஒரு கட்டத்துல உடைச்சுக்கிட்டு உள்ளேயும் வந்துருது. இப்பதான் அதோட கோர முகத்தை நமக்கு காட்டுறாங்க.
அது ஒரு மனுஷன மாதிரி 2 கால்ல உயரமா நின்னுகிட்டு அவங்கள நோக்கி வந்துகிட்டு இருக்கு. அப்படி உள்ள வந்த அந்த ஓனாய் மனுஷன் அவங்கள அட்டாக் பண்ண பார்க்கும்போது அங்க ஹீரோயின் என்ன செய்யறான்னா, அவ கையில இருந்த ஷார்ப்பான ஒரு பொருளை வச்சு அவனை குத்துன கொஞ்ச நேரத்துல எல்லாரும் சுதாரிச்சு மாறி மாறி அவனை குத்தி அந்த இடத்துலயே சரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஹீரோ ஹீரோயின் அங்க இருக்கிற எல்லாரும் சேர்ந்து அவனை அடின்னு அடிச்சு அந்த இடத்துலயே மட்டையாக்கி கீழே விழுந்து கிடக்குறான். அவன் அப்படி கீழே விழுந்து கிடக்குற அவனை அந்த கண்ணாடி போட்ட பையன் இருக்க இல்லையா, அவன் கையில ஒரு பெரிய கோடாரி இருக்கும், அதை வச்சு மாறி மாறி அவனை கோரமா வெட்ட ஆரம்பிக்கிறான். வெட்டி அந்த இடத்துலயே அந்த ஓனாய் மனுஷனை கொன்னுறான். அப்படி கீழே விழுந்து கிடக்குற அந்த ஓனாய் மனுஷனோட கையில பார்க்கும்போது ஒரு ரிங் இருக்கு. அப்போ இவன் ஒரு மனுஷன் தான் ஓனாயா மாறி இருக்கான் அப்படிங்கறத அவங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கிறாங்க. இப்ப அங்க இருக்கிற எல்லாரும் திரும்பி அந்த பாட்டியை பாக்குறாங்க. அவங்களுக்கு இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பல்கள் எல்லாம் கொட்டுச்சு, இப்ப அவங்களும் ஓனாய் மனுஷனா மாறிக்கிட்டு இருக்காங்கிறத இவங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க. இப்பதான் அந்த தாத்தா என்ன சொல்றாருன்னா, 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தடவை இதே மாதிரி இன்சிடென்ட் இங்க நடந்தது, இந்த இடத்துக்கு வந்த ட்ரெயின்ல இருந்தவங்க எல்லாருமே இறந்து போய் தான் கிடைச்சாங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படிங்கறத அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப நீங்க எல்லாம் பிறந்திருக்க கூட மாட்டீங்க, நீங்க எல்லாம் ரொம்ப சின்ன பிள்ளைகளா இருந்திருப்பீங்க ஒண்ணு அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த டயத்துல இந்த விஷயம் ரொம்ப பரபரப்பா இருந்துச்சு. காலப்போக்குல அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் மறக்கவும் ஆரம்பிச்சுட்டாங்க, அந்த விஷயத்தை கடந்து போகவும் ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப இங்க நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் தான் அந்த டயத்துல நடந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லி அந்த பெரியவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது செத்து கிடந்த அந்த ஓனாய் மனுஷன் திடீர்னு எந்திரிச்சு சத்தம் போட ஆரம்பிக்கிறான். அவன் சத்தத்தை கேட்டதும் வெளியே இருந்து நிறைய ஓனாய் சத்தங்கள் கேட்க ஆரம்பிக்குது. இத பார்த்த ஹீரோ வேகமா போய் அந்த தீயணைக்க கூடிய அந்த சிலிண்டரை எடுத்துட்டு வந்து அவன் மூஞ்சிலேயே மாறி மாறி நங்குன்னு குத்தி அவனை அந்த இடத்துலயே மூஞ்ச சிதைச்சு அவனை அந்த இடத்துலயே கொல்றான். அவன் அப்படி அந்த ஓனாய் மனுஷனை அடிச்சு கொன்னதும் ட்ரெயினோட வெளிப்பக்கத்தை நமக்கு காட்டுறாங்க. அங்கேயும் அந்த காட்டுக்குள்ள இன்னும் 3 ஓனாய் மனுஷங்க நின்னுக்கிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அப்படியே இந்த பக்கம் மறுபடியும் ட்ரெயின்குள்ள காட்டுறாங்க. அப்ப அந்த பாட்டி ஒரு மாதிரி உரிமிக்கிட்டு அந்த ஓனாய் மனிதனை மாதிரி மாற பாக்குறாங்க. அப்படி அவங்க மாறிக்கிட்டு இருக்கிறத பார்த்ததுமே அந்த பிசினஸ்மேன் என்ன சொல்றான்னா, இவங்க இங்க இருக்கிறது நமக்கும் ஆபத்து, அவங்களையும் நம்ம கொன்றலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள வேகமா கொல்றதுக்கு போகும்போது ஹீரோ ஒரே அடி அடிச்சு அவனை கீழே மயங்கி விழுக வச்சிடறான். அப்படி மயங்கி கிடந்த அவனை ரோப்பை வச்சு கட்டுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த பாட்டியையும் நீங்க ரோப்பை வச்சு கட்டிடுங்கன்னு 2 பேர்த்தையும் கட்டி போட்டுறாங்க. மயங்கி விழுந்த பிசினஸ்மேன் கண்ணு முழிக்கிறான். அப்படி முழிச்சு பார்க்கும்போது அவனை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இத பார்த்த அவன், நான் நம்மளோட நன்மைக்காண்டி தான் அவங்கள கொல்லணும்னு சொன்னேன், அவங்கள கொல்றதை விட்டுட்டு நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னை அடிச்சு போட்டு கட்டி வச்சிருக்கீங்க, இதுக்கு நீங்க எல்லாருமே அனுபவிக்க தான் போறீங்க அப்படின்னு சொல்றான். இப்ப பில்லி என்ன சொல்றான்னா, நான் அந்த ஃபியூவலை சரி பண்றேன், நம்ம இங்க இருந்து எப்படியாவது தப்பிக்க பார்க்கலாம், என் கூட உதவிக்கு மட்டும் ஒரு ஆள் வர்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு பில்லி சொல்றான். இதை கேட்டதும் அந்த கண்ணாடிக்காரன் என்ன சொல்றான்னா, நான் உன் கூட வரேன், நம்ம போய் அதை சரி பண்ணுவோம்னு சொல்லி அவன் கூட கிளம்புறான். அப்படி கிளம்பி போகும்போது பில்லி ஹீரோவையும் ஹீரோயினையும் கூட்டிட்டு போய் இன்ஜின் ரூம்ல எல்லாத்தையும் காட்டுறான். இந்த ஃபியூவலை நான் சரி பண்ணதுமே இங்க லைட் எரிய ஆரம்பிக்கும், இந்த லைட் எரிஞ்சதுமே இந்த மாதிரி இந்த இடத்துல நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும்னு சொல்லி அவங்களுக்கு தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துட்டு அவன் அந்த ஃபியூவலோட ஓட்டையை அடைக்க போறான். அப்படி அடைக்க போறவன், நான் போய் ஓட்டை அடைச்சதுமே நீங்க பொறுமையா வெயிட் பண்ணி என்னை கூட்டிட்டு போனீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கீழே இறங்கி அந்த ஓட்டை அடைக்கிறதுக்காண்டி போயிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை கேட்ட ஹீரோ அந்த போனை எடுத்து அங்க இருக்கிற மற்றவங்களுக்கும் அதை தெரியப்படுத்துறான். ஹீரோவும் ஹீரோயினும் இன்ஜின் ரூம்ல உட்கார்ந்து இருக்காங்க. பில்லியும் அந்த கண்ணாடி போட்ட பையனும் கீழே இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. டார்ச் லைட் அடிச்சுக்கிட்டு எந்த இடத்துல அந்த ஓஸ் ஓட்டையா இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க. ஒரு வழியா அந்த ஃபியூவலோட ஓட்டை எங்க இருக்குன்றத கண்டுபிடிச்சிடறாங்க. அதை கண்டுபிடிச்சதும் பில்லி என்ன பண்றான்னா, அவன்கிட்ட டேப்பை வாங்கிட்டு அந்த ட்ரெயினுக்கு கீழே போய் அதை சரி பண்றதுக்காக உள்ள போயிடுறான். அப்படியே இப்ப இந்த ட்ரெயினுக்குள்ள காட்டுறாங்க. ட்ரெயினுக்குள்ள அந்த ஒர்க்கிங் உமனும் பிசினஸ் மேனும் எதிர்த்து உட்கார்ந்துருக்காங்க. அப்படி அவனை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அவ அந்த பிசினஸ் மேன்ட்ட ஒன்னு கேட்கிறா, உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா, 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் உன் கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு வந்திருந்தேன், உனக்கு அது தெரியுமான்னு சொல்லி கேட்கிறா. அதுக்கு அவன், எனக்கு சரியா ஞாபகம் இல்ல, என்ன விஷயம்ன்றத சொல்லு அப்படின்னு அவன் சொல்றான். அங்க நான் வந்த இடத்துல எனக்கு எல்லா குவாலிபிகேஷனுமே இருந்துச்சு, நான் நல்ல தகுதியானவளா தான் இருந்தேன் அந்த வேலைக்கு, இருந்தாலும் உன்னோட சபலத்துக்கு நான் இணங்கலன்றதுக்காக என்ன நீ அந்த வேலையை விட்டே துரத்துனதானே அப்படின்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கு அவன் சொல்றான், உன்கிட்ட அந்த வேலைக்கான தகுதி இருந்திருக்காது, அதனாலதான் நான் உன்னை விட்டு வேலையை தூக்கிருப்பேனே தவிர்த்து மற்றபடி ஒண்ணு இருக்காதுன்ற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் ட்ரெயினுக்கு வெளியே காட்டுறாங்க. அங்க பில்லி கீழே அந்த ஓட்டையை அடைச்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு உதவியா இந்த கண்ணாடிக்காரன் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்படி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது காட்டுக்குள்ள இருந்து அந்த சின்ன பொண்ணு கத்துற சத்தம் கேக்குது. யாருன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த மிருகம் ஒண்ணு உள்ள இழுத்துட்டு போச்சு இல்லையா ஒரு சின்ன பொண்ணு, அந்த பொண்ணோட குரல் கேட்குது. அதை கேட்ட அவ இன்னும் உயிரோட தான் இருக்கா போல இருக்கு, நாம எப்படியாவது அவளை காப்பாத்திடுவோம்னு டார்ச் லைட்டையும் அந்த கோடாலையும் எடுத்துக்கிட்டு அந்த காட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கிறான். அப்படி போகும்போது பில்லி எவ்வளவோ சொல்றான், உள்ள போகாதடா, அவ உயிரோட இருக்க வாய்ப்பு இல்ல, கண்டிப்பா இறந்துருப்பா, நீ தயவு செஞ்சு உள்ள போகாதுன்னு சொல்லியும் அவன் கேட்கல. அவன் பாட்டுக்கு அந்த காட்டுக்குள்ள நடந்து போய்கிட்டே இருக்கான். அவ கத்துற சத்தத்தை கேட்டு அந்த திசையை நோக்கி நடந்து போய்கிட்டே இருக்கான். அப்படி போய்கிட்டு
போய்கிட்டே இருக்கும்போது அவ கத்துற சத்தம் ஒரு மர உச்சியில இருந்துதான் கேக்குது. அப்ப அவன் அந்த டார்ச் லைட்டை எடுத்து மர உச்சியில அடிக்கிறான். அப்படி அடிச்சு பார்க்கும்போது அந்த மரத்தோட உச்சியில ஓனாய் மனுஷன் ஒருத்தன் அவளோட குடல் குந்தாணி எல்லாம் பிரிச்சு தின்னுக்கிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அந்த வலி தாங்க முடியாம தான் அவ கத்திக்கிட்டு இருக்கா. இத பார்த்த அந்த கண்ணாடிக்காரன் வேகமா இங்கிருந்து தப்பிச்சிடலான்னு ஓட்டம் எடுக்க ஆரம்பிக்கிறான். அப்படி அவன் ஓடுறதுக்குள்ள அங்க இருந்த ஓனாய் மனிதர்கள் எல்லாம் அவனை சுத்து போட்டுறாங்க. சுத்து போட்டு அந்த இடத்துலயே அவனை கொன்னுறாங்க. அவன் கத்துற சத்தம் அந்த ட்ரெயினுக்குள்ள வரைக்கும் கேக்குது. அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருது கண்ணாடிக்காரன் செத்து போயிட்டான்றத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அந்த கண்ணாடிக்காரனை அப்படி கொன்னதும் வெளியே இருக்கிற அந்த ஓனாய் மனிதர்கள் எல்லாம் ஊளையிட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சத்தத்தை கேட்டதும் உள்ள இருக்கிற அந்த பாட்டியும் ஓனாய் மாதிரி உரும ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த பிசினஸ் மேன் என்ன சொல்றான்னா, தயவு செஞ்சு என் கட்டை அவுத்து விடு, இவங்களும் ஓனாயா மாறிக்கிட்டு இருக்காங்க, என்ன ஏதாவது செஞ்சிட போறாங்க, என்ன காப்பாத்துன்னு சொல்லி அந்த ஒர்க்கிங் உமன்ட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கான். அப்படியே இப்ப ட்ரெயினுக்கு கீழே காட்டுறாங்க. பில்லி ஒரு வழியா அந்த ஃபியூவல் ஓஸை சரி பண்ணிடுறான். அவன் சொன்ன மாதிரியே இப்ப இன்ஜின் ரூம்ல அந்த கிரீன் கலர் லைட்டும் எரியுது, ஃபியூவலோட லெவலும் கூடுது. ஒரு வழியா அவங்க இன்ஜினையும் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அப்படி அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாலும் இப்ப பெல்லியால வெளியே வர முடியாது. ஏன்னா அவன் இருக்கிற இடத்துக்கு பக்கத்திலேயே நிறைய ஓனாய் மனிதர்கள் நடமாடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி அங்க சுத்திக்கிட்டு இருந்த ஓனாய் மனிதர்கள் ஒரு கட்டத்துல பில்லி இருக்கிற இடத்துக்கு கீழே வந்து நின்று குனிஞ்சு பாக்குறாங்க. அப்ப பில்லி என்ன பண்றான்னா, மேல இருக்கிற அந்த இரும்பு ராடை பிடிச்சு மேல் நோக்கி தொத்திக்கிறான். தொத்திக்கிட்ட மாதிரி இருந்ததுனால அவங்களுக்கு தெரியல, அவங்க அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இப்ப ஹீரோ என்ன பண்றான்னா, ட்ரெயினோட ஹெட்லைட்டை போடுறான். ஹெட்லைட்டை போட்டா முன்னாடி நிறைய ஓனாய் மனிதர்கள் நிக்கிறாங்க. இதை பார்த்ததும் ஹீரோ வேகமா ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி ஹீரோ ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ணி கிளம்பினதும் உள்ள இருக்கிற எல்லாருக்கும் ஒரு மனநிறைவா இருக்கு, நம்ம எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சிருவோன்ற ஒரு நம்பிக்கையும் ஏற்படுது. அப்படி போய்கிட்டே இருக்கும்போது அந்த பாட்டி இப்ப முழுசா ஓனாயாவே மாறிடுறாங்க. அவங்க தாத்தாவை பார்த்து உரிமிக்கிட்டே அவங்கள கடிக்கிறதுக்காண்டி அவங்க போய்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த பிசினஸ் மேன் ஒர்க்கிங் உமன்ட்ட என்ன சொல்றான்னா, தயவு செஞ்சு என் கட்டை அவுத்து விடு, அவங்க என்ன ஏதாவது செஞ்சிட போறாங்கன்னு சொல்லி கெஞ்சுறான். அதை பார்த்து அவளும் அவனோட கட்டை அவுத்து விட்டுறான். அந்த பாட்டி வேகமா தாத்தாவை கடிக்க போகும்போது பிசினஸ் மேன் தான் போய் அந்த பாட்டியை தடுக்க போறான். அப்படி தடுக்க போகும்போது அந்த பாட்டி அவனை ஓங்கி அரைஞ்சிடுறாங்க, கீழே தள்ளி விட்டுறாங்க. எந்திரிச்சு வந்த அவன் பாட்டியை விட்டு தள்ளி கொஞ்சம் தூரத்துல வந்து நிக்கிறான் டோர் கிட்ட. அப்படி டோர் கிட்ட நிக்கும் போது அந்த ஒர்க்கிங் உமன் அந்த டோரை ஓட்ட மாதிரி நிக்கிறான். இப்ப அந்த டோருக்கு பின்னாடி பக்கத்துல இருந்து ஒரு ஓனாய் மனிதன் வர்றதை இவன் பார்த்துட்டான். பார்த்துட்டாலும் அவளுக்கு சத்தம் காட்டல. அந்த கதவை திறந்து அந்த ஓனாய் மனிதன் அவளை பிடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அவளை பிடிச்சதுமே அவ கையில இருக்கிற டூல்ஸை வாங்கிக்கிட்டு அவளை வெளியேற்றி தள்ளி விட்டுறான். இப்ப அந்த ஒர்க்கிங் உமன் அந்த காட்டுக்குள்ளேயே விழுந்துடுறா. அவளுக்கு பின்னாடி ரெண்டு ஓனாய் மனிதர்கள் அவளை நோக்கி வந்துகிட்டு இருக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அவளை விட்டு ட்ரெயினும் ரொம்ப தூரம் போயிடுச்சு. அந்த ஓனாய் மனிதர்களை பார்த்து அந்த ஒர்க்கிங் உமன் தயவு செஞ்சு என்ன எதுவும் செஞ்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அவளையும் அந்த ஓனாய் மனிதர்கள் அங்கேயே கடிச்சு கொள்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப ட்ரெயினுக்குள்ள காட்டுறாங்க. அந்த பாட்டி அந்த தாத்தாவை கடிக்க போகும்போது பிசினஸ் மேன் போய் வேகமா அடிக்கிறதுக்காக போவான். அப்படி அடிக்க போகும்போது அந்த தாத்தா அவனை பிடிச்சு தள்ளி விட்டுறாரு. அப்படி தள்ளி விட்ட கொஞ்ச நேரத்துல பாட்டி எந்திரிச்சு அந்த தாத்தாவை அந்த இடத்துலயே கடிச்சு கொண்டுறாங்க. அந்த பெரியவரை கடிச்சு கொன்ன அந்த பாட்டி மறுபடியும் பிசினஸ் மேனை பார்க்க நடந்து வராங்க கடிக்கிறதுக்காக. அவன் அந்த டூல்ஸ் எல்லாம் எடுத்து எரியறான். இருந்தாலும் எந்த பயனும் இல்ல. அவன் நோக்கி அவங்க நடந்து வந்துகிட்டே இருக்காங்க. இப்போ அப்படியே பில்லிய காட்டுறாங்க. பில்லி ட்ரெயினு கீழே தானே தொங்கிக்கிட்டு இருந்தான். ரொம்ப நேரம் தொங்கிட்டதுனால அவனால அந்த கை வலி பொறுக்க முடியாம கையை லைட்டா நகட்டிட்டு இப்படி தட்டும் போது அந்த ஓசை மறுபடியும் பிச்சு விட்டுருவான். ட்ரெயின் மறுபடியும் ஸ்டாப் ஆகி அதே இடத்துல நின்றது. ஏன்னா ஃபியூவலோட ஓசை புடுங்கிட்டான். அந்த ஃபியூவல் ஃபுல்லா லீக் ஆனதுல மறுபடியும் ட்ரெயின் நடுக்காட்டுக்குள்ளே நின்றோம். இதை பார்த்த ஹீரோ ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு வா நம்ம என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். அப்படியே இப்ப வெளியே அந்த ட்ரெயினை சுத்தி எல்லா ஓனாய் மனிதர்களும் சுத்து போட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி அவங்க சுத்து போட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் பாட்டி அந்த பிசினஸ் மேனை கடிக்க போறதுக்காக கிட்ட போகும்போது ஹீரோ தான் கையில உள்ள கடப்பாறையை எடுத்து பாட்டியோட முதுகுல குத்தி நெஞ்சு பக்கம் ஏத்திடுறான். ஏத்தின அந்த இடத்துலயே பாட்டி இறந்து போயிடுறாங்க. அப்படி அவங்க இறந்து போனதும் ஹீரோ வேகமா பிசினஸ் மேன் கிட்ட போய் எங்கடா அவளன்னு சொல்லி கேட்கிறான் ஒர்க்கிங் உமனை. நீ என்ன கட்டி போடாம இருந்திருந்தா நான் அவளை கண்டிப்பா காப்பாத்திருப்பேன், அவளை அந்த ஓனாய் மனுஷன் தான் கொண்டு போயிட்டான்னு இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே ட்ரெயினுக்குள்ள நிறைய ஓனாய் மனிதர்கள் உள்ள வந்துடுறாங்க. அப்படி அந்த ஓனாய் மனிதர்கள் உள்ள வந்ததை பார்த்ததும் ஹீரோ என்ன செய்யறான்னா, ரெண்டு பக்கம் டோரையும் லாக் பண்ணிட்டு மெயின் டோரை திறந்து வெளியே போயிடலாம் முயற்சி பண்ணிட்டு இருக்கும் போது இந்த பிசினஸ் மேன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் சுயநலமா அவன் யோசிக்கிறான். ஹீரோவை இங்க அடிச்சு போட்டுட்டு அவனை விட்டுட்டு போயிட்டோம்னா நம்ம ரெண்டு பேரும் தப்பிக்கலான்னு சொல்லி அவனை அடிச்சு கீழே தள்ளி விட்டுட்டு அவன் மட்டும் அங்க இருந்து அந்த கதவை திறந்து எஸ்கேப் ஆயிட்டு கதவையும் மூடி விட்டுட்டு அங்க இருந்து ஓடிடுறான். இப்ப அந்த ஓனாய் மனிதர்கள் எல்லாரும் ஹீரோவையும் ஹீரோயினையும் நோக்கி கிட்ட வந்துகிட்டு இருக்காங்க. அப்படி கிட்ட வர்றதை பார்த்ததும் ஹீரோவும் ஹீரோயினும் இன்னையோட நம்ம கதை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிற சமயத்துல வெளியே இருந்த பில்லி இப்ப உள்ள வந்து அந்த ஓனாய் மனிதர்கள் மேல பெட்ரோல் குண்டை வீசுறான். ஏன்னா ஃபியூவல்ல இருந்து வளைஞ்சிருக்கு இல்லையா, அந்த பெட்ரோல பூரா சேர்த்து ஒரு வெடிகுண்டு மாதிரி சுத்தி அந்த பெட்ரோல் துணியை அவங்க மேல வீசி கொளுத்தி விட்டுறான். கையில இருக்கிற அந்த நெருப்பை வச்சு அந்த ஓனாய் மனிதர்களை பயமுறுத்தி பாவலா காட்டிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோவும் ஹீரோயினும் வெளியே இறங்கிடுறாங்க. அவங்க வெளியே இறங்கிட்டாங்கன்னு சொல்லி இவனும் தப்பிச்சு ஓடி வர பார்க்கும்போது அங்க இருந்த ஓனாய் மனிதர்கள் அவனை பிடிச்சி அந்த இடத்துல
இடத்திலேயே கொன்னுறாங்க. அப்படி வெளியே வந்த ஹீரோயினும் இனி அவனை காப்பாற்ற முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க 2 பேரும் அந்த காட்டுப்பகுதியை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. மாட்டிக்கிட்டு அவனும் அவங்கள தப்பிச்சு போக சொல்லி தான் சத்தம் காட்டுறான். இவங்க 2 பேரும் காட்டுப்பகுதிக்குள்ள வேகமா ஓடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஒரு கட்டத்துல அவங்க ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ ஒன்ன மட்டும் புரிஞ்சுக்கிறான். இப்ப நம்ம 2 பேருமே ஓடி இங்க இருந்து தப்பிக்க முடியாது. இதுல யாராவது ஒருத்தர் தான் தப்பிக்க முடியும். நீ தப்பிச்சு போ, நான் அவங்களுக்கு இரையாகிறேன், நீயாவது எப்படியாவது தப்பிச்சிருன்னு சொல்லி ஹீரோயினை அனுப்பிச்சு விடுறான். இருந்தாலும் ஹீரோயின் கேட்க மாட்டேங்கிறா. நீயும் வந்துருஜோ, நம்ம 2 பேரும் இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சிருவோம்னு சொல்லி ஹீரோவை எவ்வளவு கூப்பிடுறான். இருந்தாலும் ஹீரோ கேட்க மாட்டேங்கிறான். கண்டிப்பா முடியாது, நான் வந்தேன்னா நீயும் இங்க இருந்து உயிரோட போக மாட்ட, தயவு செஞ்சு நீ மட்டுமாவது தப்பிச்சிருன்னு சொல்லி அவளுக்கு ஒரு முத்தத்தை கொடுத்து அவளை அனுப்பிச்சு விட்டுறான். அப்படியே அவளை அனுப்பிச்சு விட்டதும் கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோவை அட்டாக் பண்றதுக்கு அங்க இருந்த ஓனாய் மனிதர்கள் எல்லாம் ஹீரோ கிட்ட வந்துடுறாங்க. முடிஞ்ச அளவு ஹீரோ தடுத்து பாக்குறான். கடைசி கட்டத்துல எல்லா ஓனாய் மனிதர்களும் சேர்த்து ஹீரோவையும் கடிச்சிடுறாங்க. ஒரு வழியா அந்த காட்டுல இருந்து தப்பிச்சு வந்த ஹீரோயின் இப்ப ரயில்வே ஸ்டேஷனுக்கே வந்துட்டாங்க. அவங்க உடம்பு முழுக்க ரத்த கோரைகளாகவும் அவங்க உடைகள் முழுவதும் ரத்த கரைகளாகவும் இருக்கு. அந்த ஸ்டேஷன்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. அவங்க அப்படி போறதை காட்டிட்டு இப்ப இந்த பக்கம் அந்த பிசினஸ் மேனை காட்டுறாங்க. அவன் அந்த காட்டு வழி பாதையில ஓடி வந்துகிட்டே இருக்கான். ஓடி வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல கோட் கிடக்கிறத பாக்குறான். இந்த கோட்டை பார்த்ததுமே அவனுக்கு ஞாபகம் வந்துருது, இது ஜோவோடது, நம்ம ஹீரோவோடதுன்றத தெரிஞ்சுக்கிட்டு அவன் பேரை சொல்லி கத்த ஆரம்பிக்கிறான். அப்படி அவன் கத்திக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ அவன் முன்னாடி வந்து நிக்கிறான். அது நார்மல் மனுஷனா இல்ல, இப்ப அவன் ஒரு ஓனாய் மனுஷனா மாறி வந்து நிக்கிறான். இத பார்த்ததுமே பிசினஸ் மேனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. பயந்து போய் அந்த இடத்துல நின்னுகிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் சொல்லவா வேணும், ஹீரோ அந்த பிசினஸ் மேனை அந்த இடத்துலயே கடிச்சு அவனையும் கொண்டுறான். இதோட இந்த இடத்துல இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. மீண்டும் அடுத்த படத்துல சந்திக்கலாம். தேங்க்யூ. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.